வணக்கம். என் பேர் வெங்கடேஷ். நான் ஒரு மேரிட்டல் ரிட்ரோவர்சல் கோச் அஸ் வெல் அஸ் மிட் லைஃப் அலைன்மெண்ட் கோச். தம்பதிகளுக்கு இடையிலான பிரச்சனைகளை நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் ஒன்றா பார்த்துட்டு இருக்கோம். போன வாரம் ஈகோங்கிற டாப்பிக்கில் ஒரு வீடியோ பார்த்தோம். இந்த வாரம் நம்ம எடுத்துட்டு இருக்க டாபிக் இக்னோரன்ஸ். டோட்டலாக நம்ம லைஃப் பார்ட்னரை இக்னோர் பண்ணுறது. இதுக்கு மெயினாக ரெண்டு காரணங்கள். பேசிக்காக ஒரு வெறுப்பு, அவங்க மேலே ஏதோ சொல்ல முடியாத ஒரு காரணத்துலாம் ஒரு வெறுப்பு வந்துடுறது. இது வந்து என்னென்னா கட்டாயத்தில் கல்யாணம் பண்ணிட்டுறேன். இப்போ வீட்டில் எல்லோரும் கட்டாயம் பண்ணாங்க, அதனால் ஒரு மேரேஜ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் எனக்கு வந்து வெறுப்பாக இருக்குது. கட்டாயத்தில் கல்யாணம் பண்ணால் கட்டாயம் பண்ணவங்க மேலே தான் வெறுப்பு வரணும், மேலேயோ நம்ம கல்யாணம் பண்ணவங்க மேலே வெறுப்பு வர வேண்டியதில்லை. நம்ம லைஃப்குள்ளே வந்துட்டாங்க, அவங்களுக்கான இடத்தையும் மரியாதையும் நம்ம கொடுக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. ஸோ இதை புரிஞ்சுக்கணும். இது முதல் காரணம். ரெண்டாவது காரணம் என்னென்னா, ஒர்க் பிளேஸில் வந்து ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ வந்து ஒரு அச்சீவராக இருப்பாங்க, அவார்ட் வின்னராக இருப்பாங்க, பர்ஃபார்மன்ஸ் ஜியண்ட்டாக இருப்பாங்க. பார்க்குறவங்கெல்லாம் புகழ்வான், சார் நீங்கள் வந்து சூப்பருங்க, நீங்கள் வந்து வேறு லெவலுங்க. கடைசியாக ஒன்று சொல்லுவாங்க, நீங்கள் இங்கே பிறக்க வேண்டிய ஆளே இல்லைங்க அப்படின்னு. இதெல்லாம் கேட்டு 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 என்னென்னா, நம்ம ஆஃபீஸில் இருக்கிற ரெகக்னிஷனும் அந்த அப்ரிஷியேஷனும் வீட்லேயும் கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது வீட்டில் கிடைக்காதப்ப என்ன நினச்சிக்குவாங்கன்னா, நம்ம லீக் வேறு, இவங்க லீக் வேறு, இவங்களுக்கு நம்மெல்லாம் வேறு லெவல், நம்மளை அவங்களே நினச்சிக்குவாங்க. அதனால் வந்து இக்னோர் பண்ணுறது. நம்ம வேறு லெவலில் இருக்கோம், அவங்க கூட நம்ம என்ன போய் இது பண்ணி போகிறது, அவங்க பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுறது. இது ஒரு விஷயம். ஸோ ஆஃபீஸில் நம்ம எதனால நம்மளை அச்சீவர்னு நம்ம கன்சிடர் பண்ணுறாங்க, எதனால நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, ஒரு முக்கியமான ஒரு லைன் நம்ம சொல்லுவோம், எக்ஸீடிங் கிளைண்ட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்ட்டு. அங்கே கிளைண்ட்டோட எக்ஸ்பெக்டேஷனை நம்ம அந்த ரீச் பண்ணால் தான் அந்த மரியாதை, அந்த பாராட்டு எல்லாமே. அதே தான் வீட்லேயும். வீட்டில் இருக்கவங்களுக்கான நேரம் ஒதுக்கணும், அவங்களுக்கான மரியாதை கொடுக்கணும், அவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கேயும் நீங்கள் ஒரு அச்சீவராகவும் ஒரு பாராட்டுதலுக்குரிய நபராகவும் இருக்கலாம். அதை புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட ஆக்ஷன்ஸில் சேஞ்ச் பண்ணால் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்.